சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே நீடித்து வந்த கடுமையான போர் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. ஆனா முதல்ல அதை திட்டவட்டமா ஏற்க மறுத்த ஈரான் பின்னர் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டது. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருக்கு அப்படின்னும் அதனை இரு நாடுகளும் பின்பற்றி நடக்கணும் அப்படின்னும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கேட்டுக்கொண்டு இருக்காரு. போர் நிறுத்த அறிவிப்பை வெளியிட்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு அந்த நாட்டு நாடாளுமன்ற பிரதிநிதிகள் பாராட்டுகளையும் தெரிவிச்சிருக்காங்க. இதனால மேற்கு ஆசியா மற்றும் மத்திய கிழக்கு பகுதியில நீடித்து வந்த பதற்றம் ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நீரு பூத்த நெருப்பா பகைமை தொடர்ந்து நீடிச்சு வர நிலையில ஈரானோட அணு ஆயுத தளங்கள் ஏவுகணை மையங்கள் மீது கடந்த 13ஆம் தேதி ஆபரேஷன் ரைசிங் லைன் அப்படிங்கிற பெயர்ல இஸ்ரேல் சரமாரியான வான்வெளி தாக்குதலை நடத்தினது. இதனை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஈரான் நிலை குலைந்து போனது அப்படின்னு தான் சொல்லியாகணும். இதனால உடனடியா அதற்கு பதிலடி தர்ற வகையில ஈரானும் இஸ்ரேல் மீது பதில் தாக்குதல் நடத்தினது. இதுல தலைநகர் டெல் அவீவ் பகுதியில இருந்த சில கட்டிடங்கள் கடுமையா சேதமடைந்தது. அதற்கு பிறகு இஸ்ரேல் படைகள் ஈரானோட முக்கிய நிலைகளை குறிவைத்து கடுமையான தாக்குதலையும் நடத்தினது. இந்த இரு நாடுகளும் அதிநவீன ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தினதுல இரு தரப்புலையும் பொதுமக்கள் உயிரிழக்க நேரிட்டது. அரசு கட்டிடங்கள் உள்ளிட்ட சொத்துக்களுக்கு கடுமையான சேதங்களும் ஏற்பட்டது. இஸ்ரேல் தலைநகர் ஈரான் நாட்டோட அரசு தொலைக்காட்சி கட்டிடம், இஸ்ரேலோட மிகப்பெரிய மருத்துவமனை அப்படின்னு எல்லாமே சேதத்துக்கு உள்ளானது. இரு நாடுகளையும் சேர்ந்த பொதுமக்கள் பதுங்கு குழிகள்ல தஞ்சமடைந்தாங்க. தாக்குதல் அதிகமாக இருந்த இடங்கள்ல இருந்து பொதுமக்கள் கூட்டம் கூட்டமா வெளியேறவும் தொடங்கினாங்க. இந்த இரு நாடுகளுக்கும் இடையில போர் நாளுக்கு நாள் வலுவடைந்து வந்ததால ஈரானோட ஆதரவு நாடுகளும் இஸ்ரேல் ஆதரவு நாடுகளும் களத்துல கொதிக்கிற சூழல் உருவானது. இது ஒருவேளை 3ஆம் உலக போருக்கு இழுத்துட்டு போயிடுமோ அப்படிங்கிற அச்சம் சர்வதேசத்துல சமூகத்தையும் ஆட்டி படைச்சது. உலக நாடுகள் மத்தியில இது ஒரு விதமான அச்சத்தை உருவாக்குனது. ஒரு கட்டத்துல இஸ்ரேலுக்கு ஆதரவாக உலக வல்லரசான அமெரிக்காவும் போர்ல இறங்கி ஈரானோட 3 அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சது. ஈரான் நாட்டோட 3 அணுசக்தி நிலையங்களான ஃபோர்டோ, நாடான்ஸ் மற்றும் இஷ்பஹான் அப்படின்னு 3 அணு ஆயுத மையங்கள் மீது அதிபயங்கரமான குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினது. இதனால சீறி எழுந்த ஈரான் இதற்கு முன் பார்த்திராத பேரழிவை அமெரிக்கா சந்திக்கும் அப்படின்னு ஆக்ரோஷமா தெரிவிச்சது. அந்த நாட்டோட உச்சபட்ச தலைவர் கமேனி விடுத்த இந்த எச்சரிக்கையானது உலக நாடுகள் மத்தியில பெரிய கலக்கத்தையே ஏற்படுத்தினது. இதனால அமெரிக்காவோட தாக்குதலுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பல உலக நாடுகள் தன்னோட கருத்துக்களை முன்வைத்தது. இந்தியா உள்ளிட்ட ஒரு சில நாடுகள் நடுநிலையா இருந்தது. அமெரிக்காவோட தாக்குதலால கோபமடைந்த ஈரான் தன்னோட நட்பு நாடு அப்படின்னு கூட பார்க்காம அமெரிக்க கடற்படை தளம் அமைந்திருக்கிற கத்தார் மீது தாக்குதலை நடத்தினது. கத்தார்ல உள்ள அமெரிக்க விமானப்படை தளமான அல் உதயத் மீது ஈரான் அதிரடி தாக்குதல் நடத்தினது. இதனால உலக போர் மூழ்வது உறுதி அப்படின்னே தோணுது. கத்தாரோட தலைநகரமான தோக்கால உள்ள அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான அல் உதயத் விமான தளம் மீது ஈரான் இந்த தாக்குதலை தொடுத்தது. இந்த தாக்குதல்ல பாதிப்பு பெருசா இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அதற்கு கத்தார் அரசு கடுமையான கண்டனத்தையும் தெரிவிச்சது. தங்கள் நாட்டோட அணுசக்தி நிலையங்கள் தாக்கப்பட்டதா ஈரான் நாடு அதிகாரப்பூர்வமா மிகவும் பலவீனமான பதிலடியை கொடுத்ததாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவுல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, தாங்கள் இதை எதிர்பார்த்தோம், திறம்பட எதிர்கொண்டோம். ஈரான் வீசிய 14 ஏவுகணைகளில் 13 ஏவுகணைகள் வீழ்த்தப்பட்டன. ஒரு ஏவுகணை மட்டும் அச்சுறுத்தல் அற்ற திசையில் சென்றதால் அதனை மட்டும் விட்டுவிட்டோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்த தாக்குதல்ல அமெரிக்கர்கள் யாருமே பாதிக்கப்படவே இல்லை அப்படின்னும் எந்த சேதமும் ஏற்படல அப்படின்னும் ட்ரம்ப் மகிழ்ச்சியோட தெரிவிச்சிருக்காரு. இனிமே வெறுப்பு இருக்காது அப்படின்னு நம்புறதா சொன்ன ட்ரம்ப் தாக்குதல் குறித்து தங்களுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவித்ததற்காக ஈரானுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த முன்னறிவிப்பால தான் எந்த ஒரு உயிருக்கும் பாதிப்பு ஏற்படல அப்படின்னும் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படல அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இப்போது கூட அனுமதி மற்றும் நல்லிணக்கத்தை ஈரான் தொடர முடியும் அப்படின்னும் இந்த தாக்குதலை நடத்திய ஈரானுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. மேற்காசிய பிராந்தியத்தோட அசாதாரண சூழ்நிலைக்கு மத்தியில ஈரானும் இஸ்ரேலும் போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறதா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னோட சமூக வலைதள பக்கத்துல சொல்லியிருக்காரு. ஆனா போர் நிறுத்தம் வந்துவிட்டதா ட்ரம்ப் சொன்ன உடனே முதல்ல ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷயத் அப்பாஸ் அந்த விஷயத்தை ஏத்துக்க மறுத்திருந்தாரு. இப்போதைக்கு எந்த உடன்பாடும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தொடர்பா அவர் தன்னோட ட்விட்டர்ல இப்போதைக்கு எந்த விதமான போர் நிறுத்தம் அல்லது உடன்படிக்கையும் இல்ல அப்படின்னும்
இருந்தாலுமே ஈரான் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை இஸ்ரேல் நிறுத்தினாங்க அப்படின்னா அதற்கு பிறகு நாங்களும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தங்களோட ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துறது குறித்த இறுதி முடிவு பிறகுதான் எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாரு. போர் நிறுத்தம் அமலுக்கு வந்து விட்டதா ட்ரம்ப் சொல்லியிருந்த நிலையில அதற்கு நேர்மாறா வெளியுறவு அமைச்சகத்தோட இந்த ஒரு ட்வீட் இருந்தது. இதனால போர் முடிவுக்கு வந்துருச்சா இல்ல தொடருமா அப்படிங்கறத தெளிவு இல்லாம குழப்பமே நீடித்து வந்தது. இதற்கிடையே ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் சமூக வலைதளத்துல மீண்டும் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தாரு. அதுல போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துட்டதா சொல்லியிருக்காரு. போர் நிறுத்தத்திற்கு உடன்படுவதாக இஸ்ரேல் அதிகாரிகள் சொல்லியிருந்தாலும் இஸ்ரேலோட அரசு சார்புல அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு அறிவிப்பும் வரல. ஈரான் தன்னோட ஏவுகணை தாக்குதலை நிறுத்தினாங்க அப்படின்னா ட்ரம்ப் போர் நிறுத்த திட்டத்திற்கு பிரதமர் நெதன்யாகு உடன்படுவதாக இஸ்ரேல் அதிகாரிகள் சொன்னதா அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கு. மறுபுறம் பார்த்தோம்னா ட்ரம்போட அறிக்கை குறித்து இஸ்ரேல் ராணுவம் கருத்து தெரிவிக்கவும் மறுத்துடுச்சு. ஈரான் இஸ்ரேல் நாடுகள் இடையேயான போர் நிறுத்த அறிவிப்பை வெளியிட்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு அந்த நாட்டு பிரதிநிதிகள் சபையோட சபாநாயகர் மைக் ஜான்சன் பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காரு. இந்த போர் நிறுத்த அறிவிப்பு உண்மையிலேயே குறிப்பிடத்தக்க ஒரு சாதனை அப்படின்னும் அனைத்து புகழுக்கும் தகுதியானவர் ட்ரம்ப் தான் அப்படின்னும் அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதிகள் புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. வலிமை மூலமா அமைதியை நிலைநாட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் மற்றும் ஈரான் போர் காரணமா அதிகரிச்சுக்கிட்டே இருந்த கச்சா எண்ணெயோட விலை போர் நிறுத்தம் காரணமா இப்போ மீண்டும் சரிய தொடங்கி இருக்கு. ட்ரம்போட போர் நிறுத்த அறிவிப்பை தொடர்ந்து அமெரிக்க பங்குச்சந்தை ஏற்றத்துடன் முடிவடைந்திருக்கு. இதே போல இந்திய பங்குச்சந்தையும் ஏற்றத்தோட காணப்படுது. கடந்த 12 நாட்களா நடைபெற்று வந்த இஸ்ரேல் மற்றும் ஈரானோட போர் தற்போது ஒரு முடிவுக்கு வந்துள்ளதால உலக நாடுகள் நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க. இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகள்ல பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. இந்த மகிழ்ச்சி நிரந்தரமா இருக்கணும் அப்படிங்கறதே சர்வதேச சமுதாயத்தோட எதிர்பார்ப்புனே தான் சொல்லியாகணும்.